தேவை இருக்கும் வரை தேடல் இருக்கும். ஆனால் நாம் தேர்ந்தெடுக்கும் பாதைதான் தீர்மானிக்கும் வாழ்வின் வெளிச்சத்தையும் இருளையும். இறையேசுவில் பிரியமானவர்களே, தேடல் ஒரு இனிமையான அனுபவம். தேடும்போது சிலர் கண்டடைகின்றனர், சிலர் தொலைந்து போகின்றனர். தேடி செல்வது நிலையான ஒன்று என்றால் அதில் தவறில்லை. ஆனால் தேவைக்காக மட்டும் தேடும் சிலரும் உள்ளனர். இயேசுவையும் தேடி ஒரு பெரிய கூட்டம் பின்னால் வந்து கொண்டிருந்தது. குணம் பெற வேண்டும் என்று ஒரு கூட்டம், அதிசயங்களைக் கண்டு வியப்பில் ஒரு கூட்டம், எல்லோரும் அவரை பற்றி பேசுகிறார்களே என்று அவரை பார்க்க வேண்டும் என்று ஒரு கூட்டம். இவ்வாறு தேடல் ஒரு புறம் இருக்க, இயேசுவின் நற்குணங்களும் நற்செயல்களும் மக்களை வெகுவாக ஈர்த்தன என்று சொன்னால் அது மிகையாகாது. ஏனென்றால் இன்றைய உலகில் சினிமா, விளையாட்டு, பணம், புகழ், செல்வாக்கு, ஆடம்பர வாழ்க்கை போன்றவைகளாலும், நடிகர் நடிகைகள், அரசியல் தலைவர்கள் போன்றவர்களாலும் மக்கள் இன்று வெகுவாக கவர்ந்திழுக்கப்படுகின்றார்கள். அவர்களின் வெளிப்புற அழகாலும் செயல்களாலும் ஈர்க்கப்படுகின்றனர். ஆனால் இயேசு இவ்வுலகை சார்ந்தவற்றை மட்டும் கவனம் கொள்ளாமல், அதாவது அழிந்து போகும் வாழ்வுக்காக மட்டுமல்லாது நிலையான வாழ்வை அனைவரும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றே செயல்படுகிறார். நாமும் இன்றைய சூழலில் வெளிப்புற அடையாளங்கள், வெளி அழகு போன்ற பல்வேறு செயல்களால் ஈர்க்கப்பட்டு ஏமாற்றப்பட்டு விடுகிறோம். நமது தேடலும் இவ்வுலகை சார்ந்ததாகவே உள்ளது. இயேசுவை தேடுவோம், அவரை கண்டடைவோம், அனைத்தையும் அவரிடமிருந்தே பெற்றுக்கொள்வோம். ஏனென்றால் இயேசுவை தேடி வந்த கூட்டத்தில் உணர்ச்சியினால் மட்டுமல்ல, உள்ளார்ந்த வாழ்வை தேடி வந்தவர்களும் உண்டு. ஏனென்றால் இயேசுவிடமிருந்து புதுவாழ்வு அனுபவத்தை சுகமளித்தல் மூலம் புரிந்து கொண்டு தாங்களும் அதே அனுபவத்தை பெற வந்தவர்கள். இயேசு புகழுக்காக வாழவில்லை, மக்கள் போற்ற வேண்டுமென விரும்பவில்லை. மாறாக கடவுளின் அன்பு மக்களை சென்றடைய வேண்டுமென விரும்பினார். இதன் மூலம் அவர் நமக்கு கற்றுத்தரும் பாடம், புகழும் பாராட்டும் நம்மை நெருக்கிவிடாமல் நற்செயல்கள் மூலம் கடவுளின் அன்பை பிறர் உணரச் செய்ய வேண்டும். எனவே நாம் எதை தேடுகிறோம், யாரால் ஈர்க்கப்படுகிறோம் என்று சிந்திப்போம். இறைவனை தேடுவோம், அவரால் ஈர்க்கப்படுவோம்.